துதி கன மகிமைக்கு பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் பிரே ஃபார் இந்தியா விமென்ஸ் மினிஸ்ட்ரியில் உள்ள அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து காலங்களில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு கனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பின்பாகம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் மகா பெரியவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், எல்லா மனிதர்களை விட, தலைவர்களை விட, எல்லா மேன்மக்களை விட மகா பெரியவர், பரிசுத்தர், உன்னதமானவர். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பெரிய தேவன் மனிதனை உண்டாக்கி எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து சகல சம்பூரணத்தாலும் அவனை நிறைத்து வைத்திருக்கிறார். அவனிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், நீ என்னை கனம் பண்ண வேண்டும் என்று. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று இயேசு மிகவும் வேதனையோடு வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து சொல்கிறார். அப்படியானால் நம் ஆண்டவர் விரும்புவது என்ன? முதலாவதாக நம் இருதயத்தால் தேவனை கனம் பண்ண வேண்டும். இருதயத்தால் தேவனை கனம் பண்ண ஒரு மனிதனை வேதத்தில் இருந்து தியானிப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். முதலாவதாக தானியேல் தன் இருதயத்தில் கர்த்தரை கனம் பண்ணினான். பாருங்கள், ராஜா தான் உண்ணும் போஜனத்தையும் தான் குடிக்கும் திராட்சரசத்தையும் தினம் ஒரு பங்கை தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு கொடுக்க கட்டளை கொடுத்தார். ஆனால் தானியேலும் அந்த 3 வாலிபர்களும் ராஜாவின் போஜனத்தால் தங்களை தீட்டுப்படுத்த கூடாது என்று தங்கள் இருதயத்தில் தீர்மானம் செய்ததன் மூலம் தேவனை கனம் பண்ணினார்கள். இன்று இந்த லெந்து காலங்களில் நாமும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என் இருதயத்தில் இருந்து வருகின்ற கோபம், எரிச்சல், பொறாமை மற்றும் என்னுடைய ஜென்ம பாவங்கள் முற்றிலுமாய் எடுத்து போட்டு என் இருதயத்தை கரைப்படுத்தும் காரியங்களை அகற்றிவிட்டு என் தேவனை கனம் பண்ணுவேன் என்று தீர்மானிப்போம். தானியேலும் மற்ற 3 வாலிபர்களும் தன் இருதயத்தில் தீர்மானத்தினால் தேவனை கனம் பண்ணியதால் அவர்களை சகல எழுத்திலும், ஞானத்திலும், அறிவிலும் சாமர்த்தியத்தை கர்த்தர் கொடுத்தார். மற்றும் ராஜா மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தனாக கண்டார். எனவே தேவ பிள்ளைகளே, முதலாவது நம் இருதயத்தால் கர்த்தரை கனம் பண்ணும் போது அவர் வெளியரங்கமான கனத்தை தருவார். எப்படி தானியேலை 10 மடங்கு ராஜா சமர்த்தனாக கண்டது போல நமக்கும் 10 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய தாளந்துகளால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்கிறார். தேவன் தானியேலுக்கு சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இந்த தாளந்தின் மூலம் ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கட்டாயம் கொடுத்திருப்பார். சிலருக்கு 5 தாளந்து, சிலருக்கு 2 தாளந்து, சிலருக்கு 1 தாளந்தாவது கொடுத்திருப்பார். அவற்றை கொண்டு கர்த்தருடைய நாமத்திற்கு கனம் சேர்க்கிறவர்களாய் அவற்றை பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், தானியேல் தன் தாளந்தினால் தேவனை கனம் பண்ணியதால் தானியேலை பெரியவனாக்கி அநேக வெகுமதிகளை கொடுத்து பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாக, பிரதான அதிகாரியாக நியமித்தார். இந்த லெந்து நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்தால் கர்த்தரை கனம் பண்ணும் போது நிச்சயமாக நம்மை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். மூன்றாவதாக, அசாதாரணமான சூழ்நிலைகள் நேரிட்டாலும் தேவனை கனம் பண்ண வேண்டும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பொறாமை கொண்டு தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றம் கண்டுபிடித்தார்கள்.
ஆனாலும் தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினான். ரெகுலர் பிரேயர் டைம் தானியேலுக்கு இருந்தது. இன்று நாம் உலக பிரகாரமான வேலைகளிலும் தேவையற்ற சமூக வலைதளங்களிலும் நேரத்தை செலவழித்துவிட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் தேவனை கனவீனம் பண்ணுகிறோம். தானியேல் தேவனுக்காக வைராக்கியமாக தன்னுடைய நேரத்தை அசாதாரணமான சூழ்நிலையிலும் தேவனுக்கு கொடுத்தான். தானியேல் சிங்கக்கபியில் போடப்பட்டாலும் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். மற்றும் தரியுவின் ராஜபார காலத்திலும் கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களில் எந்த சூழ்நிலையிலும் தேவனை கனப்படுத்தும் போது தேவன் நாம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த லெந்து காலங்களில் இன்று தேவனை கனப்படுத்துவதால் வரும் நன்மைகளை தியானித்தோம் ஏசப்பா. எங்களுடைய இருதயத்தால் உம்மை கனம் பண்ணவும், எங்களுடைய தாளந்துகளால் உம்மை கனம் பண்ணவும் மற்றும் எல்லா அசாதாரண சூழ்நிலைகளிலும் உம்மை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன்.